வணக்கம். இன்னைக்கு நம்ம ரன் மார்டின்ல இருந்து ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ற எக்ஸசைஸ். இட் இஸ் த செகண்ட் எக்ஸசைஸ். ஓகே, ஒரு 16 சென்டென்சஸ்ல வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்குது. அந்த அண்டர்லைன் பண்ணின வேர்ட்ஸை நம்ம என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐம் ஷேரிங் த ஸ்கிரீன். Name the part of speech of the underlined word in the following sentences, giving in each case your reason for the classification. Okay, so ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு கண்டுபிடிக்கிறதோட ஏன்னும் பார்க்கணும். இந்த ரீசன், ஏன் அது அட்ஜெக்டிவா இருக்கு, ஏன் அட்வர்பா இருக்கு, அந்த மாதிரி. ஓகே, நம்பர் 1, ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். ஸோ இங்கே ஸ்டில் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? the waters இங்க noun, right? waters verb ஆவும் வரும், அது வேற மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல. she waters the plants regularly அப்படின்னா அங்க waters verb வரும், பட் இங்க waters வந்து noun. ஜென்ரலா water இந்த எஸ் இல்லாம அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். பட் இந்த மாதிரி எஸ்ஸோட வாட்டர்ஸ்னு சொல்லும்போது அது வந்து இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், இந்த சி, ஓஷன், ரிவர், அந்த அந்த வாட்டர்ஸ் எல்லாம் நம்ம மீன் பண்ணும்போது வாட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப் என்ன அர்த்தம்? ஸ்டில்னா ஆடாத அசையாதன்னு அர்த்தம், மோஷன்லெஸ். இப்போ அமைதியான தண்ணீர் ஆழமா இருக்குன்னு சொல்றோம். ஆழத்துல தான் அமைதியா இருக்கு தண்ணி. ஓகே, ஸோ இங்க ஸ்டில் இஸ் an adjective because it describes the noun waters. Okay, number 2, he still lives in that house. still தான் அண்டர்லைன் பண்ணிருக்கு. ஸோ இங்க என்ன அர்த்தம்? அவன் இன்னமும் அந்த வீட்டில் வசிக்கிறான். ஸோ இங்க லிவ்ஸ்ங்கிற வேர்புக்கு அடிஷனல் மீனிங் கொடுக்கறதுனால adverb. ஓகே, something continues to be the same. அப்ப நம்ம ஸ்டில்னு சொல்லுவோம். இன்னும் it is still raining எல்லாம் சொல்லுவோம்ல. ஓகே, after the storm comes the calm. ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? புயலுக்கு பின்னே அமைதின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதை வேற ஒரு வேர்ட் ஆர்டர்ல நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா the calm comes after the storm. ஸோ comes after the stormனு சொல்லும்போது ஆஃப்டர் என்னது? preposition. ஆஃப்டர் ஜென்ரலா கன்ஜங்ஷன் ஆகும் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்பன்னா ஆஃப்டருக்கு அப்புறமா இருக்கிற அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கு, அது ஒரு கிளாஸா இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா வரும். பட் இங்க ஆஃப்டருக்கு அப்புறம் ஒரு நவுனோ நவுன் ஃப்ரேஸோ வருது அப்படின்னா அந்த ஆஃப்டர் வந்து preposition. ஓகே, தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரக் ஆர் பேட். ஸோ இங்க ரன்னல் மார்டின்ல இது ஹைஃபன் இல்லாம இருக்கு, பட் ஹைஃபன் போட்டா நல்லது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பின் விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் எல்லாம் சொல்றோம்ல. ஸோ இங்க ஆஃப்டர் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான், பட் இருந்தாலும் இந்த எஃபெக்ட்ஸ் நவுன், இது adjective அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட், தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரக் ஆர் பேட். அதோட பின் விளைவுகள், இந்த மருந்தோட பின் விளைவுகள் மோசமா இருக்கு. ஆஃப்டர் கன்ஜங்ஷன் வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுவோமா? I messaged you after I reached home. நான் வீட்டுக்கு போன பிறகு நான் உனக்கு மெசேஜ் பண்ணினேன். ஸோ இந்த ஆஃப்டரை பாருங்க, சப்ஜெக்ட், verb. ஸோ இது முழுசும் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது இந்த ஆஃப்டரையும் சேர்த்தே நம்ம சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆஃப்டர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக இருக்குது. ஓகே, ஆஃப்டர் கன்ஜங்ஷனாகவும் வரும், ப்ரெபசிஷனாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும். ஓகே, ஸோ நம்ம அது இன்னொரு லெசன்ல பார்க்கலாம், ஒரு வேர்டுமே எப்படி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா வருதுன்னு சொல்லி. தி அப் ட்ரெயின் இஸ் லேட். ஸோ இங்கே ட்ரெயின் நவுன், ட்ரெயினை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இருக்கு, அப் ட்ரெயின். ஸோ இட் இஸ் an adjective. ஸோ என்ன அர்த்தம்? அப் ட்ரெயின் டவுன் ட்ரெயின்னா என்னன்னா
அந்த ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போகிற ட்ரெயின் எல்லாம் அப் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். அதில் இருந்து கிளம்பி வேற ஊர்களுக்கு போகிறதெல்லாம் டவுன் ட்ரெயின்ஸ். ஓகே, ஸோ ட்ரெயினை தான் டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அப் adjective-ஆ இருக்கு. அப் ஜென்ரலாக ப்ரெப்பசிஷனாக நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அட்வர்பாவும் வரும். ஸோ அது இன்னொரு லெசனில் நம்ம பார்க்கலாம். ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டு அந்த வேர்டு வந்து என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வரும், நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதி பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த எக்ஸசைஸை தான் நம்ம பார்க்குறோம். இட் weighs about a pound. இட் weighs about a pound. ஸோ இங்கே இந்த அபவுட்டோட மீனிங் வந்து அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸாக்டாக அதோட வெயிட்டை நம்ம சொல்லலை. அந்த மாதிரி அப்ராக்சிமேட்லிங்கிற மீனிங்கில் வரும்போது அபவுட் வந்து அட்வர்பாக இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கு வேற ஒரு டேர்ம் எல்லாம் கூட இருக்கு மாடர்ன் கிராமர்ல. இது வந்து ஃபோக்கஸிங் adverbs அப்படின்னு சொல்லி, அது இந்த மாதிரி ஒரு மெஷர் அளவை குறிக்கிற மாதிரி நான் ஃப்ரேசஸை மாடிஃபை பண்ணும். சி adverbs generally don't modify noun phrases, right? பட் இது ஒரு எக்ஸப்ஷன். இந்த மாதிரி amount, quantity, distance, time, அந்த மாதிரி விஷயங்களை மாடிஃபை பண்ற மாதிரி adverb வரும். about, அப்புறம் almost, exactly, ரைட்? இந்த மாதிரி adverbs எல்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ about is an adverb. He told us all about the battle. இந்த சென்டென்ஸை பாருங்க, இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு அர்த்தம் தான். அபவுட்னா பற்றி, அதை பத்தி, பேட்டில் சண்டையை பத்தி உள்ள எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு அவன் சொன்னான். ஸோ இது ப்ரெபசிஷன். பற்றிங்கிற அர்த்தத்துல வரும்போது அது ப்ரெபசிஷன். He was only a yard of me. Yard ஒரு unit of distance, okay, ஒரு almost a meter. என்கிட்ட இருந்து அவன் 1 மீட்டர் தள்ளி இருந்தான், 1 மீட்டர் தூரத்துல தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல வரோம். He was only a yard of me. ஸோ இங்க from me, away from me அந்த அர்த்தத்துல வருது preposition. Okay. Suddenly one of the wheels came off. ஸோ இதுவும் வந்து அந்த இந்த சக்கரத்துல ஒரு சக்கரம் வந்து தனியா வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து வந்துருச்சு, அவே ஃப்ரம். ஸோ இங்கேயும் அவே ஃப்ரம்ங்கிற அர்த்தம் தான். பட் இதுக்கு அடுத்து ஒரு நவுனோ நவுன் ஃப்ரேஸோ இல்லாததுனால நம்ம இதை adverbனு சொல்றோம். இதுக்கு அடுத்து இங்கே ஒரு ப்ரோனவுன் மீ இருக்கிறதுனால இது ப்ரெபசிஷன்னு சொல்றோம். ஓகே, ஆஃப் வந்து adjective-ஆ கூட வரும். the food is off அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் வந்து adjective. ஏன்னா அதோட அர்த்தம் ஸ்பாயில்ட், கெட்டு போயிருச்சு, மோசமா இருக்கு. the food is bad அந்த அர்த்தம். ஃபுட்டை தான் டிஸ்கிரைப் பண்றதுனால அது adjective-ஆ இருக்கு. ஃபுட் noun, ரைட்? நெக்ஸ்ட், முஸ்லிம்ஸ் ஃபாஸ்ட் in the month of Ramzan. ஸோ இங்க ஃபாஸ்ட்ங்கிறது ஆக்ஷன் தானே, ரைட்? இட் இஸ் a verb. விரதம் இருக்கிறாங்க, ஸோ இட் இஸ் a verb. he kept the fast for a week. ஸோ இங்க the fastன்னு சொல்லும்போது the article is used only with nouns. ஸோ இது விரதம், இது விரதம்ங்கிற அர்த்தத்துல வருது. இங்க விரதம் இருக்கிற அந்த செயலை குறிக்குது, ரைட்? ஃபாஸ்ட் வேற அர்த்தமும் உங்களுக்கு தெரியும் தானே. கோ ஃபாஸ்ட், வேகமா போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபாஸ்ட் என்னது? adverb. go verb, fast adverb. fast adjective-ஆவும் வரும், ரைட்? fast runner நம்ம பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே யூடியூப் வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. runner noun, அப்ப fast adjective ஆயிரும். வேகமான, fast train அந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம், ரைட்? then he is on the committee. அவர் கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்கிறாருன்னு சொல்ல வரும். he is on the committee, he is on the board. it is a preposition. ஸோ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது சில பேருக்கு ஒரு கொஸ்டின் வரலாம்.
இங்க இன் போடலாம்ல, ஏன் ஆன் போட்டிருக்குன்னு நம்ம ஜென்ரலா இன் சொல்றதுனால. பட் ஆன் இஸ் த கரெக்ட் ப்ரப்போசிஷன் இந்த அர்த்தத்துல சொல்லும்போது. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கமிட்டியில மெம்பரா இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப நம்ம ஆன் யூஸ் பண்றது ப்ராப்பர். இன் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன். ஸோ இந்த ஆன் என்னன்னா, இங்க என்ன விஷயம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதையே கண்டினியூ பண்றது. வி வாக்ட் ஆன்னா நாங்க தொடர்ந்து நடந்தோம். ஸோ ஏற்கனவே மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் லெட் அஸ் மூவ் ஃபார்வர்ட் அந்த அர்த்தம். ஸோ இட் இஸ் an adverb adding meaning to the verb. Yes, sit down and rest a while. ஸோ இது இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, ஸோ அதில் இந்த while பற்றி சொல்லியிருந்தேன். அந்த 3 சென்டென்சஸ் தான் இது. இங்கே a while வரும்போது இது நவுன். அதோட அர்த்தம் என்ன? a period of time. அப்போ இந்த சென்டென்ஸ்ல அதை அப்ளை பண்ணி பாருங்க. sit down and rest a while. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதான் இது. I will watch while you sleep. ஸோ இதுதான் அந்த போதுங்கிற அர்த்தம். during the time, நீ தூங்கும் போது நான் வாட்ச் பண்றேன். I will watch while you sleep. ஸோ இது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதுக்கப்புறமா அப்படி ஒரு சப்ஜெக்ட் verb வருது பாத்தீங்களா? They while away their evenings with books and games. ஸோ இந்த யூசேஜையும் நம்ம அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்தோம். they while away, ஸோ ஜென்ரலா அந்த அவேயோட சேர்த்து சொல்லும்போது பொழுத கழிக்கிறாங்க. எப்படின்னா ரிலாக்ஸ்டா, இன் அ லெஜர்லி மேனர். ஓகே, ஸோ அப்படி வரும்போது அது வேர்பா இருக்கு. டு பாஸ் த டைம் இன் அ லெஜர்லி மேனர். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த 16 சென்டென்சஸ்ல நீங்க எத்தனை சென்டென்சஸ்க்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க அவசியம் காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த 16 சென்டென்சஸ்லயே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் வேணும், அது டவுட் இருக்குன்னா கூட நீங்க காமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகே, ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next lesson.